ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் விலாக் வந்து பார்த்துடலாமா? ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபுல் டே விலாக் வந்து பார்த்து. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு சண்டே. ஸோ லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எல்லாருமே வந்து நல்லா தூங்கிட்டு, ஏன்னா லீவ் வேறு முடிய போகுது. ஸோ லீவ் முடிஞ்சு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆக போகுது. அதனால் வந்துட்டு எங்களுக்கு ஆயிடுச்சு இந்த விலாக் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுற நேரம் எங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி ஒரு 2 டேஸ் போயிட்டு இருந்திருப்பாங்க பசங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு கிடைச்ச ஒரு நாளை வந்து கொஞ்சம் நல்லா தூங்கி ரிலாக்ஸாக அலார சத்தமே இல்லாமல் நம்மளாவே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அலாரத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கி எந்திரிச்சேன். நல்லா இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங். எனக்கு இந்த மாதிரி எந்திரிக்கிறதும் பிடிக்கும். ஸோ யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல், எந்த அலார சத்தமும் இல்லாமல் நம்மளாக எந்திரிக்கணும் அப்படின்னு சில நேரம் நினச்சி தூங்குவோம். அன்றைக்கி தான் வந்துட்டு நேரத்தோட முழிப்பு வரும். பட் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் முழித்தோம். இன்றைக்கி ஒரு நாள் தான். அதுக்கப்புறத்துலேருந்து ஸ்கூலுக்கு வந்து அலாரம் வச்சு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன யோசிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா, ஸோ சகிம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் அதுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நைட்டே வந்து ஊற போட்டுட்டு தான் போய் படுத்திருந்தேன். சரி, முதல்ல இதுதான் வந்து வேக லேட் ஆகும். ஸோ அதனால் அதை முதல்ல விசிலுக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை போட்டுட்டு இந்த கார்னரில் இருந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து தனியாக க்ளீனிங் பண்ணுறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுற நேரத்தில் க்ளீன் பண்ணுறது தான் பிடிக்கும். ஏன்னா 2 in 1 முடிகிற மாதிரி இருக்கும். எப்படியும் கிச்சனில் தான் நிற்க போகிறோன்னா ஆயிடுச்சு. அந்த டைம் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கின்னு இல்லை, எப்பவும் அப்படி தான் பண்ணுவேன். அதே தான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருந்தேன். நிறையா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி நல்லா ட்ரைன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே நேற்று எல்லாமே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நைஃப் ஸ்டாண்டுமே வந்துட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வந்து அந்த ஸ்டாண்டையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டாண்டை க்ளீன் பண்ணுற வரைக்குமே வந்துட்டு எனக்கு தோணலை ஸோ இப்படி ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு யோசித்தேன், தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணாமல் தொடச்சி மட்டும் வச்சுருக்கலாம் போல இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதையும் வந்து சரி பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்துட்டு எங்கே பார்த்தாலும் அந்த நைஃபை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு அந்த தண்ணியோட ட்ராப் மட்டும் கரை கரையாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி தொடச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஸ்டைன் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப அப்போ தான் நிம்மதியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து அனுபவம் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதில் ஒரு அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்குள்ளார தான் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ட்ராப்பாக அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வேறு ஹாட் வாட்டர். ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கீங்க, இல்லை இனி வாங்க போகிறீங்கன்னா இது மாதிரி நீங்களும் வந்துட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு தொடச்சி வச்சாலே போதும். இந்த சைடு சன்னா வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அது ஒரு 5 விசில் வச்சேன், கொஞ்சம் சாஃப்டாகவே வேகட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முட்டை கொஞ்சம் பாயில் பண்ண போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். இதில் எனக்கு ஒரு பெரிய சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நைஃபும் காணா போயிடும். ஏடா எடுக்காதீங்கடா, வேறு எத்தனை நைஃப் இருக்குது அதை எடுங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த நைஃபை தான் எடுப்பாங்க. எதுக்காக அப்புறம் வச்சுருக்கீங்க, நாங்கள் இது தான் எடுப்போம். எப்பவும் எனக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதும், அவங்க வந்து எடுத்து 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 அங்கங்கே வைக்கிறதுமே தான் வேலை. எனக்கு எப்போ சிசர் வேணும்னாலுமே நான் தேட தான் செய்வேன். ஏன்னா இந்த பசங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஐயோ என்னத்தை பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக இந்த இடத்த ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். இனி அது நீட்டாக இருக்கும். மாடுலர் கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடுலர் கிச்சன் மாடலாக இருக்கணும் அப்படின்னாக்கா, மாடுலர் கிச்சனை செஞ்ச நம்ம வந்து மாங்குன்னு வேலை பார்த்தா தான் உண்டு. ஸோ போட்டது போட்டபடி கிடக்கட்டும் அப்படின்னு விட்டோன்னா அது வந்து மெஸ்ஸி கிச்சனாக ஆகிடும். மாடலாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா அந்தந்த இடத்த திரும்ப திரும்ப நம்ம பார்த்து ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அது வந்து மாடுலர் கிச்சன் ஒரு பர்ஃபெக்டான லுக்கில் இருக்கும். இங்கே இருக்கிற பொருளை அங்கே மாற்றுறது, அங்கே இருக்கிற பொருளை இங்கே மாற்றுறது, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வியாதியாகவே மாறி போயிடுச்சு. ஒரே பொருளை பார்த்தாலுமே வந்து இது சலிச்சு போன மாதிரி, அதாவது திகட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்.
அதனால் வந்துட்டு நமக்கு கிச்சனில் நிற்கும் போது போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து இங்கே மாற்றுறது, இங்கேருந்து அங்கே மாற்றுறது. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். என்னோடய ஹாபி ஸ்டைலில் சொல்லணுன்னாக்கா, போதுண்டி இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிம்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக வாங்குவோம். பட் வந்துட்டு முட்டை விடுற கோழிக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட ஆங்கிலிருந்து பார்க்கும்போது தேவையா இது, ஆல்ரெடி இது ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்தளவுக்கு இப்போ நான் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருக்கேன். செராமிக் ஐட்டம் அந்த மாதிரி எதுவும் அவ்வளோ வாங்கிறது இல்லை. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணி இருக்கேன். பட் ஆசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ வாங்காமல் வேறு எப்போ வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் அது சில நேரம் நம்மளை வந்துட்டு ஆக்கிரமி பண்ண தான் செய்யுது. ஸோ அதனால் 1, 2 ஏதாவது ஒன்று வாங்கிறது. ஸோ இப்போ ஓரளவுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். வந்த புதுசில் வாங்கின அளவுக்கு கூட இப்போ பண்ணுறது இல்லை. ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல இருக்கிற இந்த செட் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டேன். எப்படின்னாக்கா என்னோடய ஒர்க் வந்துட்டு ஸோ இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் நான் அதை பிளான் பண்ணியிருந்ததை கரெக்டாக நான் இன்றைக்கி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். குக்கிங் வந்து இன்றைக்கி ரொம்ப லைட்டாக சூஸ் பண்ணிக்கிட்டதுனால இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் மார்னிங்கே பண்ணதுனால என்னாச்சுன்னா கொஞ்சம் வெயில் இல்லாமல் கொஞ்சம் வேலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மாடலர் கிச்சன் பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அழகு பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நிறைய எனக்கு வந்து க்ரீன் ஹார்ட் கொடுங்க. போன வீடியோவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஹார்ட் போதுமான்னு கேட்டு எனக்கு வந்து ரெட் ஹார்ட் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோவில் என்னோடய கிச்சன் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும், என் கிச்சனில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க, அண்ட் நானும் உங்களை மாதிரி தான் செராமிக் ஐட்டம் அண்ட் மாடலர் கிச்சன் லவ்வர் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு வந்து நிறைய ஹார்ட் கொடுங்க. போன வாட்டி கொடுத்த மாதிரி கொடுங்க. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ நம்ம மட்டும் எப்படி இல்லை, நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நானுமே வந்து கமெண்ட்ஸை படித்து தெரிஞ்சுக்குவேன். ஸோ ஃபைனலி வந்துட்டு க்ளீனிங் ஒர்க் டன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்கனைசிங் அதெல்லாமே பண்ணிவிட்டு ஸோ இந்த காலை வேலையை நான் இதோடு முடிச்சிக்க போகிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். பசி வந்துடுச்சு எனக்கும். அப்புறம் எல்லார் வீட்லேயுமே ஃப்ரூட் பேஸ்கெட்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதில் ஃப்ரூட்ஸ் வைக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு அடிக்கிற வெயிலுக்கெலாம் வந்துட்டு ஒரு நாள் தாங்காது. சம்மரில் வந்து சுத்தமாக வைக்க முடியாது. வின்டரில் கூட கொஞ்சம் வெளில வைக்கலாம். ஆனால் பனானா வந்து வெளியில் தான் வச்சாகணும் இல்லையா. ஸோ அதனால் அதை மட்டும் அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வச்சு அழகு பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாயா வந்து நாள் வாங்கிட்டு வந்திருந்தேன். சகிம் குட்டிக்கு பப்பாயா பிடிக்கும். சகில் இப்போ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் திட்டி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுனால சரி அதெல்லாம் கொஞ்சம் பசங்க வந்து லீவில் வீட்டில் இருக்கும்போது கண்ணு முன்னாடி வச்சு கொடுத்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். எனக்குமே இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு பிடிக்கும். ரொம்ப ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போவுமே காலையில் நான் சூஸ் பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், கொஞ்சம் வந்துட்டு லிக்யூடாக இருந்தால் கூட எனக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் காஃபி டீக்கு பதில் சத்து மாவு கஞ்சி வந்து காய்ச்சிடலாம், ஆளுக்கு ஒரு கப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்க்கும்போது பால் இல்லை. ஸோ பால் இல்லாமல் சத்து மாவு கஞ்சி காய்ச்சறதுக்கு அவ்வளோவா விருப்பமும் இல்லை. சகில் குட்டி ஷகிம் எல்லாமே வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே எங்கேயாவது போக சொன்னாக்கா அவ்வளோ அவங்களுக்கு டென்ஷன் ஆகும். சரி இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டீ மட்டும் போட்டுக்கலாம், நமக்கு பசங்களுக்கு இது மட்டும் ஓகே. அவங்க பால் டீ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க காலையில். சரின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். முட்டை வந்து நிறையா நேரம் நம்ம உரிக்கிற போது பார்த்திங்கன்னா தோல் வந்து ஒட்டிட்டு வரும். அது எதனால் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கொஞ்ச நாள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் எதனால் வந்து முட்டை வந்து ஒட்டிட்டு தோல் உரிக்கும் போது பிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒட்டுறது கிடையாது. ஸோ அது என்னவா இருக்கும், உங்களுக்கும் தெரியுமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா நான் பின் பண்ணுறேன். அப்படி இல்லைனாக்கா நான் அடுத்த வீடியோவில் எதனால் வந்து முட்டை ஒட்டாமல் உரிக்க வருது, எதனால் ஒட்டுது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து நானாக ட்ரை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட்ஸில். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் டீ போட்டுட்டு எனக்கு மட்டும் சகிம் வேண்டாம் குடிச்சிக்கிட்டோம், வேணாங்கிறவங்க வேண்டாங்கிற மாதிரி நான் கொஞ்சம் எனக்கு மட்டும் டீ போட்டுக்கிட்டேன். என்ன சொன்னாலுமே வந்து அந்த மெயினை வந்து டைவர்ட் பண்ண முடியல. ஏதாவது ஒன்று சூடாக குடித்தா மட்டும்தான்
அது வந்துட்டு அன்றைக்கி டே வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பான மாதிரியே இருக்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு மட்டும் போட்டுக்கிட்டேன். வேணுங்கிறவங்க குடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஸோ என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம். இப்போ தான் வந்துட்டு இவன் எந்திரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கான். ஸோ இதுக்கப்புறம் இன்னொருத்தவனை எழுப்புனாமல் எந்திரிச்சிட்டான். காலைல 6 o'clock மாதிரி எந்திரிச்சிட்டு நாங்களாம் தூங்குறத பார்த்த உடனே அவனும் போயிட்டு திரும்பி போய் படுத்து தூங்கிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு அவனையும் போயிட்டு எழுப்பிட்டு வரணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக பப்பாயா அண்ட் வந்துட்டு சன்னா, அதுக்கப்புறம் எக்கு, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளாக் டீ. ஸோ இதெல்லாம் தான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். நான் இந்த சன்னா வந்து தாளிக்கில் எதுவுமே பண்ணல, ஏன்னா ஆயில் வந்து வேணாம் சொல்லுவான் சகீம், அதனால். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட வேண்டியது தான். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த சின்ன குட்டி இருக்கே, இதை சாப்பிட வைக்கிறது தான் எனக்கு வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய டாஸ்க்கு. இது வந்து பப்பாயா வேணாங்கும், அது வேணாம், இது வேணாம் சொல்லுவான். வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் போல இருக்குது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ இப்படி தானடி இருந்த, அப்போ உன் பிள்ளை மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயசில் நம்ம எப்படி இருந்தோன்னு யாருக்கு தெரியும்? அம்மா சொல்கிறத கேட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம பிள்ளைய பார்க்கும்போது கடுப்பாக இருக்கு, என்னடா இதை திங்க மாட்டேன் அதை திங்க மாட்டேன்னு இருக்கியே அப்படின்ட்டு. என்னோடய மார்னிங் வந்து ஸ்கூல் இல்லாத டேஸில் பேசிக்காக வந்து ரொம்ப வந்து பரபரப்பாலாம் இருக்காது. ரொம்ப லேசியாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு மார்னிங் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க. இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி வீடியோஸும் இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த மார்னிங் பிடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை நாங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக இருப்போம் காலையில், அதாவது வீக் டேஸில் இல்லை வீக்கெண்ட் டேஸில் தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாமே என் கூட வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் ரீசெண்டாக இந்த ஒரு கடாய் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு டீல் போயிட்டு இருந்துச்சு, அந்த டைமில் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து டீல் போகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, டீல் வந்து முடிஞ்சிடுச்சு. இது எனக்கு ரிசீவ் ஆகும்போது டீல் வந்து இல்லை. இது வந்துட்டு ஒரு 1500 சம்திங் உள்ள ஒரு கடாய் வந்துட்டு நான் வந்து 1000க்குள்ளே தான் வந்து வாங்கியிருந்தேன். ஹெவி வெயிட் ட்ரைப்ளே கடாய் இது. ஏன்னா இந்த மாதிரி எஸ்எஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எஸ்எஸ்க்கு மாறிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரியே ஆகிடும். ஸோ எல்லாமே வந்துட்டு இதே மாதிரி எஸ்எஸ்சில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தோணும். ஸோ அப்படி பிடிச்சி போய் தான் வந்துட்டு ஆல்ரெடி ஒன்று வந்து அமேசான் சோலிம் பிராண்டில் வந்து வச்சுருக்கேன். அதை விட இது கொஞ்சம் குழிவாக இருந்துச்சா, எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் சரி ரீசெண்டாக வந்துட்டு இந்த கடாய் வந்து வாங்கினேன். இதோட பிராண்ட் வந்து சம்திங் ஒரு ஃபேமஸான பிராண்டு தான். ஸோ நல்ல ஹெவி, நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி. பட் திரும்ப ஆஃபரில் வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. இந்த பிராண்டோட நேம் வந்து பெர்க்னர்னு நினைக்கிறேன், சம்திங் நான் சரியாக சொல்கிறேன்னான்னு தெரியல. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதே வந்து நான் சாலிம் பிராண்டில் வந்துட்டு அமேசானில் வாங்கும்போது அதுவே வந்து 1600 லெவலுக்கு வந்துச்சு. சேம் இதே கெப்பாசிட்டி உள்ள ஒரு கடாய் தான் அதுவும். ஸோ அதை விட இது வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் வந்து என்னோடய ஆசைக்கு வாங்கினேன், அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு சகில் குட்டி எல்லாமே வந்து வீட்டில் இருக்காங்க இல்லையா, சிக்கன் தான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். சிக்கனில் வந்து எப்போவும் வந்து ஒரே கறியானோ அந்த மாதிரி தானே செய்கிறோம். ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஒயிட் குருமா என்னோடய ஸ்டைலில். ரெசிபியை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹிட் ரெசிபி அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் ஹப்பிக்கு வந்து சவுதியில் வந்து அங்கே வாய் ஊறுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ வந்து கண்டிப்பாக ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு இதுக்கு வந்து ரம்பாயில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து முதல்ல கீ ரைஸ் பண்ணுறேன். கீ ரைஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு 2 வெங்காயம் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தகுந்த லெவலுக்கு பண்ணுறேன். அதாவது நாங்கள் 3 பேர் தான் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன்.
நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 2 கப்பு ரைஸுக்கு தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேரட் எடுத்திருக்கேன், ஒரு அரை கேரட் அளவுக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த டைம் வந்து புதினா இல்லை. ஸோ யாரடா கடைக்கு அனுப்புறது அப்படின்னு சகிலுக்குட்டி தான் சிக்குனாங்க. ஸோ சீக்கிரமாக போயிட்டு வாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதோ போகிறேம்மா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்துட்டு மனசு இறங்கி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அவங்கள அனுப்புறதுக்கும் எனக்கு மனசே இல்லை. ஆனால் புதினா மல்லி இல்லாமல் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அனுப்ப மனசு இல்லை, ரம்பா லைஃப்பை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைடா வேணும்டா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கிளம்பியாச்சு. ஸோ இந்த சைடு வந்துட்டு ஃபஸ்ட்டு கீ ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த அரிசி களையும் போது அரிசி எடுத்து சாப்பிட்ற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். என்னடா எல்லாத்தையும் சொல்லுன்னு கேட்குறாளே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சொல்லுங்கள், எல்லாமே ஒரு சந்தோஷம் தானே. சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது அதிலிருந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அவ்வளோதான். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒலை அரிசி வந்து சாப்பிட்ருக்கேன். சாப்பிடும்போது நான் நினைப்பேன், நம்ம கல்யாணத்தில் ஊற்றா மழை பெய்ய போகுது, ஸோ என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் ஹபிக்கு வந்து கல்யாணத்து அன்னைக்கு மழை வந்து பெய்யணும், அது ஒரு சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக அவருக்கு ஒரு ஆசை. ஒலை அரிசி வந்து நான் அப்பப்போ எங்கள் வீட்டில் சமைக்கிற நேரம் நான் எடுத்து வாயில் போட்டிருக்கேன். அதனால் வந்து எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, அம்மா கல்யாணத்தில் வந்து செம்மையாக மழை பெய்ய போச்சு போ, எல்லோரும் நம்மளை சொல்ல போகிறாங்க நீ ஒலை அரிசி தின்றனால தான். ஏன்னா வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏய் ஒலை அரிசி திங்காதடி மழை வந்துடும் சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் என் ஹபி வேறு மழை வந்தால் எனக்கு பிடிக்கும், அதாவது மழைனா ரொம்ப பெரிய மழை இல்லை, லைட்டாக வந்தால் பிடிக்கும்னு வேறு சொல்லியிருந்தாங்களா. போச்சு போ, யார்கிட்ட மாட்ட போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் என் மனநிலை ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இந்த ஹல்தி ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு அப்போ வந்து கட்டுக்கல்தி சோறுன்னு தான் சொல்லுவாங்க. கட்டுக்கல்தி சோறு அன்னைக்கு வந்துட்டு லஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு சரி மழை முடிஞ்சிச்சுரா, இப்போ ஸ்டார்ட் ஆகிறது எப்போ முடியும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேய் மழைன்னு சொல்லணும். ஆனால் வந்து ஹபி ஊரில் லைட்டாக தான் வந்து தூறல் போட்டிருந்துருக்கு. எங்கள் ஊரில் தான் அடின்னு அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கெலாம் என்ன நிலவரத்தில் இருக்க போதோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பொழுது எனக்கு போச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஒலை அரிசி சாப்பிட்டுட்டு மழை வந்துச்சு அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒலை அரிசி சாப்பிட்டதுனால மழை வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் ஒலை அரிசி சாப்பிட்டு மழை வந்துச்சா, வந்ததுனால என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு வந்து நம்ம கதை பேசுனதில் குக்கிங்கை விட்டாச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து 1-2 பீசஸாக வந்து சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அண்ட் வந்து கேரட், அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் ரம்பா லீஃபு எல்லாமே சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு, அது கூட வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு, ஸோ இந்த சைடு வந்து ரைஸ் குக்கரில் வந்து நான் வந்து 2 டம்ளர் அரிசி, அதுக்கு வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அப்படிங்கிற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துட்டு, ஏன்னா தயிர்லாம் சேர்க்குறோம் இல்லையா, எல்லாமே கரெக்டாக வந்துடும் அப்படின்ட்டு. அது கூட இங்கே நம்ம வதக்கணும் இல்லையா, அதையுமே சேர்த்து ரொம்ப வதக்கிடக்கூடாது, கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி வதக்கி அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை ரைஸ் குக்கரை தூக்கி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது பாட்டு கீ ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அதாவது நம்ம ஸ்டைலில் சொல்லணுன்னா தாளிச்சா சோறு. ஆனால் இன்றைக்கி தாளிச்சா கிடையாது, அதுக்கு பதில் தான் நம்ம வந்து ஒயிட் குருமா வைக்க போகிறோம். ஸோ சிக்கனில் இது வந்து சிக்கன் நம்ம அடிக்கடி எடுக்கிறது தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதுலேயும் 1-2 பீசஸாக வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்துட்டு 1-2 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு, ஸோ அதில் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு சைடு வந்து வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்குவோம், ஏன்னா ரொம்ப எந்த இன்க்ரீடியன்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்துட்டு ஒயிட் பெப்பர் இருக்குது, அதனால் ஒயிட் பெப்பர் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஒயிட் பெப்பர், ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மல்லித்தூள் இருக்கு இல்லையா, நம்ம குழம்பு மிளகாய் தூள் கிடையாது, வெறுசாக அரைச்ச மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன்.
எனக்கு ஒயிட் குருமா வந்து ரொம்ப ஒயிட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க அந்த தேங்காவோட பேக் சைடில் இருக்கிற அந்த பிளாக் ஸ்கின் எல்லாம் வந்து பீல் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகா அண்ட் வந்துட்டு ஒரு 5, 6 முந்திரி அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இது எல்லாமே சேர்த்து பட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடுங்க தண்ணி சேர்த்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து வெங்காயம் வந்து லைட்டாக அப்படி வதங்கி வர நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து அதையுமே வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடயும் வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அண்ட் வந்து மெயினாக வந்து ரம்ப இலை இல்லை அப்படின்னா நீங்கள் புதினாவே போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கிடையில் சின்ன குட்டி போயிட்டு அழகாக புதினா மல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுலேயும் ஒரு கொத்து எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்து ஒன்றே ஒன்று, ஒரு தக்காளி வந்து சும்மா ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன், ரொம்ப போட்டுறாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு மணத்துக்காக வேண்டி அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த அளவு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதையுமே வந்து சேர்த்துருவோம். இது கூட வந்து நம்ம மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவுவோம் இல்லையா எப்போவுமே, அந்த மாதிரிலாம் மஞ்சள் தூள் போட்டு கழுவிடாதீங்க. ஜஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் இருக்குது நல்லா கழுவணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயிர் சேர்த்து கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு வச்சுருந்துட்டு கழுவிடுங்க. அது நல்லா வந்து சுத்தமாக இருக்கும். சிக்கன் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஒரு அரை பாக்கெட் அளவுக்காவது கம்மியாக புளிப்பு இருக்கா மாதிரி தயிர் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு லிட்டை போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அதிலிருந்தே தண்ணி வந்துட்டு நமக்கு ஊறி வரும் இல்லையா சிக்கன்லேருந்து வேக. ஸோ அது வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒன்று சேர்த்துக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், உருளைக்கிழங்கு வந்துட்டு தோலோடு அப்படியே வந்து கட் பண்ணி சேர்க்காதனால வாயு சேராது அப்படின்ட்டு நான் பார்த்தேன். அதனால தான் இப்படி சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்ரி பண்ணியிருந்தீங்க. இப்போ நானுமே வந்து குத்து மதிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் சொல்லவும் எனக்குமே வந்துட்டு அது சரிதான் அப்படின்ட்டு படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒயிட் மசாலா அது சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணி அது எல்லாமே தேவையான அளவுக்கு இதிலே சேர்த்துக்கிட்டேன். உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் இல்லை அப்படின்னா பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒன்றும் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இது ஒரு 2 விசில் பக்கம் வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு இடையில் வந்துட்டு இங்கே சகில் குட்டி வாங்கிட்டு வந்திருந்த அந்த புதினா மல்லியெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு வந்து நல்லா பொலன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் காலையில் யூஸ் பண்ண இந்த பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படி கையோடையே வாஷ் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒயிட் கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன். வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் அந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு ஒரு மன திருப்தி வரணும். எப்பா இதுக்கப்புறம் நமக்கு கிச்சனில் வேலை கிடையாது, நம்ம போய் ஃப்ரீயாக உட்காரலாம் அப்படின்ட்டு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு குக்கிங்கை முடிக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து 1 நாள் 2 நாளில் இந்த ஹேபிட் வந்துடல. அப்படி அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சில நேரம் மனசு சொல்லும். இருந்தாலுமே வந்துட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லும். நம்ம இன்னொரு மனசு சொல்கிறது தான் கேட்கணும். இந்த விசில் வந்து அடங்கவுமே அந்த சகில் குட்டிக்கு வந்து என்னம்மா செஞ்சுருக்கீங்க, அவ்வளோ சூப்பராக வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு ஒடியாந்துருச்சு. ஃபைனலி வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னேன். அது பயந்துக்கிட்டே வந்து சின்ன குட்டி வந்து ஊதி வந்துட்டு வாயில் வச்சாங்க, ஏன்னா சுட்டுறோமோ அப்படின்ட்டு. எனக்கு வந்து சின்ன குட்டி வந்து அப்படியே அக்யூரேட்டாக டேஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே அவங்க டேடி மாதிரி. ஒரு பொருள் பிடிச்சிருக்கு, அது நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துலையே வந்துட்டு அவங்க விஷ் பண்ணிடுவாங்க. நல்லா இல்லைன்னா அப்படியே மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு போயிடுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் காரம் மட்டும் எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஃபைனலாக கூட நம்ம 2-3 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கலாம். ஸோ அதை மட்டும் உடச்சி போட்டுட்டு அதோட வந்துட்டு அடுப்பை வந்து அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி விட்டு நான் இறக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் கிரேவி வந்து ரெடி. ஒயிட் குருமா, ஸோ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்காக ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எதுவும் செய்யலை. ஏன்னா சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம் இருந்துச்சுன்னா சிக்கன் கொஞ்சம் பொரிச்சா நல்லாயிருக்கும்.
பட் எனக்கு வந்து இன்றைக்கி ஐடியா இல்லை. ஸோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு சைட் டிஷ்ஷுன்னு எந்த ஒரு வெஜ் வச்சாலும் எங்கள் வீட்டில் யாரும் டச் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு கீ ரைஸ், அதுக்கப்புறம் வந்து வெள்ளை குருமா இதோட முடிச்சிருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து எங்கள் வீட்டில் வார்ம் லைட் இருந்ததுனால உங்களுக்கு வந்து லைட்டாக அந்த ஒரு எல்லோயிஷாக தெரியுது. பட் வந்துட்டு நல்ல சூப்பராக க்ரீமியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கீ ரைஸ் வைக்கணும். கீ ரைஸ் வச்சா தான் அதோட டேஸ்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அப்படி சாப்பிடும்போது ஃபீல் பண்ண முடியும். அவனுக்கும் சஹீல் குட்டிக்கும் வச்சு கொடுத்துட்டு அதோட வந்து நானும் வச்சு சாப்பிட்டுட்டேன். சகீம் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள மட்டும் விட்டாச்சு. அதுக்கு மேலே நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டியாக இல்லை பெருசாக ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டேன். இன்றைக்கி என்னோடய நாள் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டே தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காஃபி போட்டு எனக்கு பிடிச்ச பிளேஸில் உட்காந்து நிதானமாக குடித்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈஸியான ரெசிபீஸ் வேணாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.